இப்ப எஸ்ஐல 2023ல ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி குரூப் 4ல 2024ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் இப்ப இதை எடுத்து வந்திருக்கேன். இது உங்களுக்கு எந்த டாபிக் கீழே கவர் ஆகுதுன்னு நான் அப்படி சொல்லிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தகுதியுள்ள வாக்காளர்களின் பெயர்களை உள்ளடக்கியது எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தகுதியுள்ள வாக்காளர்களின் பெயர்களை உள்ளடக்கியது எதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல். நான் முன்னே சொன்னேன் இல்லைங்களா, வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது எதுன்னா இப்போ தேர்தல் ஆணையம் தான் வாக்காளர் பட்டியல் தயாரிக்கலையும். அப்போ இது இந்த தேர்தல் டாபிக் கீழே வந்துடும். சரி, அடுத்து வந்து கிராம பஞ்சாயத்துகளின் பதவிக்காலம் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க எஸ்ஐல 2023ல. சரிங்களா, கிராம பஞ்சாயத்துகளின் பதவிக்காலம் என்ன? 5 ஆண்டுகள். இது எதுல வரும்னா உள்ளாட்சி அமைப்புகள்ல வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட், மனித உரிமைகள் பாதுகாப்பு பிரச்சார அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மனித உரிமை பாதுகாப்பு பிரச்சார அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அமிஸ்டி இன்டர்நேஷனல். இது பாத்தீங்கன்னா இது 2 விதமா நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து கரண்ட் அஃபேரும் எடுத்துக்கலாம், இன்னொன்னு நம்ம இதுக்கு கீழே மனித உரிமைகள் அப்படின்னு ஒரு டாபிக் வரும். இந்த 13வது டாபிக் கீழே மனித உரிமைகள் அப்படின்ற ஒரு டாபிக் வரும். சரிங்களா, இதுக்காகவும் எடுத்துக்கலாம். அமிஸ்டி இன்டர்நேஷனல் அப்படின்றது ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இயர்லி ஒரு மனித உரிமை ரிலேட்டடான குற்றங்கள் எங்க அதிகமா இருக்கோ அந்த நாடுகளை வந்து வரிசைப்படுத்துவாங்க. சரி, அது எந்த அமைப்பு வரிசைப்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, 10,000 பேர் ஒரு ஊரினுடைய மக்கள் தொகை 10,000க்கு மேல இருந்தா அது என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து இதுல வரும்னா உள்ளாட்சி அமைப்புகள்ல 10,000க்கு மேல இருந்துச்சுன்னா அது பேரூராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 2 டைப் இருக்கு, பஞ்சாயத்து ராஜ் மற்றும் நகராட்சி அப்படின்னு 2 அமைப்பு இருக்கு. அதுல 10,000க்கு மேல மக்கள் தொகை இருந்துச்சுன்னா அது பேரூராட்சின்னு அழைக்கப்படும். சரிங்களா. அடுத்து, இந்திய குடியுரிமை பெரும் வழி அல்லாதது கீழ்கண்டவற்றில், அதாவது இது எப்படி கேட்டிருப்பாங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. 4 ஆப்ஷன்ல எது இந்திய குடியுரிமை பெரும் வழி அல்லாதது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்திய குடியுரிமை பெறுவதற்கான வழி வந்து 5 வழிகள் இருக்கு. பெறுவதற்கான வழி 5 இருக்கு, இழப்பதற்கான வழி வந்து 3 இருக்கு. சோ இதுல இந்த 5 வழியை நம்ம தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இது வந்து இந்த 4வது டாபிக்ல ஒரு கொஸ்டின் வரும்னு சொன்னீங்களா. ஓகேங்களா, இந்த டாபிக்ல நம்மளுக்கு கவர் ஆகும். நெக்ஸ்ட், உச்சநீதிமன்றம் மூலம் சட்டப்பரிகாரம் கூறும் விதி. நான் இப்ப நடத்தின கிளாஸ்லயே உங்களுக்கு அதுதான் சொன்னேன். இந்திய அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும் சொல்லி ஒரு ஆர்டிகல் சொன்ன இல்லைங்களா, ஆர்டிகல் 32. சோ அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம் மூலம் சட்டப்பரிகாரம் கூறும் விதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னாக்கா அடிப்படை உரிமைகள். நான் இப்ப சொன்ன டாபிக்ஸ்ல எல்லாமே வந்துருச்சு பாத்தீங்களா. தேர்தல்ல வந்துச்சு, உள்ளாட்சி அமைப்புகள்ல வந்துச்சு, அடிப்படை உரிமைகள் வந்துச்சு. இப்ப இது 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த 5 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் தவிர மீதி எல்லாமே இந்த இதுல குடியுரிமை தவிர மீதி எல்லாமே நான் சொன்ன 4 டாபிக்ல கவர் ஆயிடுச்சு. ரீசெண்ட் டேஸ்ல இது ட்ரெண்டிங்ல இருக்கு. ஓகேங்களா, ட்ரெண்டிங்க அப்பப்போ மாத்திட்டே இருப்பாங்க. அதனால நாம என்ன பண்ணணும்னா ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் மாறிக்கணும். சரிங்களா. நெக்ஸ்ட், குரூப் 4 2024ல கேட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எடுத்து வந்திருக்கேன், அதையும் பார்த்துடலாம். சரிங்களா. நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர். நகராட்சி நிர்வாகத்துல இப்ப நான் இங்க சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு நகராட்சி நிர்வாகம் 3ஆ பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு வந்து பேரூராட்சி, இன்னொன்று நகராட்சி, இன்னொன்று மாநகராட்சி. அப்போ அந்த நகராட்சியினுடைய முதன்மை அலுவலர் யாரு அப்படின்னாக்கா முனிசிபல் கமிஷனர், நகராட்சி ஆணையர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு முன்னே சொன்னேன். சோ அந்த கொஸ்டின் ஒண்ணு கேட்டிருக்காங்க, நகராட்சி ஆணையர். இதே வந்து மாநகராட்சிக்கு யார் அப்படி செயல் அலுவலராக இருப்பார் அப்படின்னா கார்பரேட் கமிஷனர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. சரிங்களா, அவரு ஒரு IAS அதிகாரியா இருப்பாரு. இவங்க வந்து குரூப் ரீசெண்டா நடந்த குரூப் 2ல வந்து முனிசிபல் கமிஷனர் அப்படின்ற போஸ்ட் நம்மளுக்கு எடுத்தாங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான நீதிமன்றத்தை பெற்றுள்ளன. ஓகே, இந்த கொஸ்டின் என்னன்னா இங்க கவர் ஆகும். அதாவது இது இந்த டாபிக் கீழையும் கவர் பண்ணலாம். இந்த மத்திய அரசுகள்ல வந்து 3 நீதித்துறை சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாநில அரசுல 3 நீதித்துறை பத்தி சொன்னாங்களா, இந்த டாபிக்லயும் கவர் ஆகும். ஏன்னா 7வது சட்ட திருத்தத்தின் படி என்னன்னா 1 அல்லது 2 மாநிலங்களுக்கு பொதுவாக ஒரு ஆளுநரும் இருக்கலாம், 1 அல்லது 2 மாநிலங்களுக்கு பொதுவாக ஒரு உயர் நீதிமன்றமும் இருக்கலாம் அப்படின்றது நம்மளுக்கு 7வது சட்ட திருத்தம் சொல்லுது. சரிங்களா. இதன்படி சண்டிகர் அப்படின்ற ஒரு யூனியன் பிரதேசம் இருக்கு. அதுல இருக்கிற ஒரு உயர் நீதிமன்றம் பஞ்சாபுக்கும் பொருந்தும், அதே மாதிரி ஹரியானாவுக்கும் பொருந்தும். இந்த 2 மாநிலத்துல எந்த கேஸ்னாலும் அந்த உயர் நீதிமன்றத்துக்கு தான் போவாங்க. சோ அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து, மனித உரிமைகள் தினம் என்னைக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இந்த மனித உரிமை டாபிக்ல வந்துரு. மனித உரிமைகள் தினம் எப்படின்னா 1948ல டிசம்பர் 10 அன்னைக்கு மனித உரிமை பிரகடனம்னு ஒண்ணு நடைமுறைப்படுத்தினாங்க. இந்த நடைமுறைக்கு வந்த தினத்தை தான் நம்ம மனித உரிமை தினமா கொண்டாடுறோம், டிசம்பர் 10. இதுக்கான ஆன்சர். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து காலவரிசைப்படுத்த சொன்னாங்க. நான் இதுல சொன்னேன் இல்லைங்களா, உள்ளாட்சி அமைப்புகள்ல முக்கியமான கமிட்டிஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
சோ இந்த கமிட்டி என்னன்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி, அதே மாதிரி எல்எம் சிங்வி கமிட்டி, ஜிவிகே ராவ் குழு. இதை வந்து காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அதோட இயர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இதை காலவரிசைப்படுத்திடலாம். ரொம்ப ஈஸியான டாபிக். இந்த டாபிக்ல கொஸ்டின் வந்துட்டே இருக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் கட்சித்தாவல் தடை சட்டத்தை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கட்சித்தாவல் தடை சட்டம் எங்க வரும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு சட்ட திருத்தம்னு ஒரு டாபிக் வந்து வரும். அதாவது இந்த ஒவ்வொரு டாபிக்லயும் நிறைய சட்ட திருத்தங்கள் மேற்கொண்டிருப்பாங்க. அதுல கட்சித்தாவல் தடை சட்டம் ஒண்ணு இருக்கும். அது தேர்தலுக்குள்ள கீழே வரும். ஏன்னா தேர்தல் ஆணையம் தான் கட்சித்தாவல் தடை சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. பட் அது சரியா இல்லையான்னு பார்ப்பாங்க. யார் கட்சித்தாவல் தடை சட்டத்தை யாரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா சபாநாயகர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் ஒரு கட்சியில இல்லாம இன்னொரு கட்சியில தாவிட்டாரு அப்படின்னா இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதன் மூலியமா அவங்கள தகுதி இழப்பு செஞ்சிருவாங்க. அதுதான் இந்த கான்செப்ட். சரிங்களா? என்ன சொல்லிருக்காங்கன்னா 52வது சட்ட திருத்தம் 1985 படி இது ஏற்படுத்தப்பட்டதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது சரியான ஸ்டேட்மெண்ட். அது இல்லாம 91வது சட்ட திருத்தத்துல இதுல ஒரு சிறு திருத்தம் மேற்கொண்டிருப்பாங்க. அந்த திருத்தம் என்ன அப்படின்னாக்கா 52வது சட்ட திருத்தத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா ஒரு கட்சியில ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மற்ற கட்சிக்கு மாறினா அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 91வது சட்ட திருத்தம் 2003 படி என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு கட்சியில பாதிக்கும் மேற்பட்ட நபர்கள் பிரிஞ்சு வேற ஒரு கட்சிக்கு போய் சேர்ந்தா கட்சித்தாவல் தடை சட்டம் வந்து போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருத்தம் மேற்கொண்டிருப்பாங்க. சரி, அவ்வளவுதான். இது குரூப் 4 கொஸ்டின்ஸ். இது மாதிரி உங்களுக்கு வந்து 2023 எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர்ல இந்த டாபிக் கீழே தான் வரும். அதே மாதிரி குரூப் 4 2024 பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த டாபிக்ல நான் சொன்ன இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் உள்ளாட்சி அமைப்புகள், மத்திய மாநில அரசு உறவுகள், தேர்தல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பி அடிப்படை உரிமைகள், இதை மட்டும் படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு 80% கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட முடியும். ஒரு 20% மட்டும்தான் மற்ற டாபிக்ல இருந்து நமக்கு வரும். சரிங்களா? தேங்க்யூ.